வணக்கம். உலகத் தமிழ் உறவுகளுக்காக இந்த காணொளியிலே அண்மையில் சர்ச்சைக்குரிய விடயமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மருத்துவர் சத்தியமூர்த்தி தொடர்பாகவும் சார் அர்ச்சுனா எம்பி ராமநாதன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த காணொளியிலே நாங்கள் யாரில் சரி யாரில் பிழை, அர்ச்சனா சார் நடந்து கொண்ட விதம் தவறா சரியா, மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரியா தவறா, இந்த காணொளியிலே அதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே. அதற்கு முன்பதாக இப்பொழுதுதான் நீங்கள் இந்த காணொளிக்குள்ளே முதல் தடவையாக பார்க்கின்றவர்களாக இருந்தால் ஒரு விசை நீங்கள் உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அப்படியே ஒரு லிங்க் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வரும் காணொளிகளை நீங்கள் விரைவாகவும் உங்களை வந்து சென்றடையக்கூடிய வகையிலே அந்த காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதற்கு முன்னர் வந்ததையும் இதற்கு பின்னர் தொடர்ந்து வரும் காணொளிகளையும் உங்களால் பார்க்க முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணொளிகளே போவோம். அண்மையிலே நடந்த சம்பவம் ஒன்றை இந்த காணொளியிலே நாங்கள் மேலோட்டமாக முதல் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். பல்வேறுபட்டவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் இந்த காணொளியிலே நாங்கள் விரிவாக பார்ப்போம். எனவே தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. பாருங்கள், அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மருத்துவருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை அவர் எதிர்கொண்டு வருகின்றார் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள நீங்கள் சரியா தவறான்ற விடயங்களை வந்து நீங்கள் பாருங்க. நான் இறுதி வரை இந்த காணொலியை கேட்டால் தான் உங்களுக்கு சரியான முறையில் புரிய வரும். அப்போ வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சார் என்று சொல்ல சொன்னார் என்றெல்லாம் சொல்லப்படுது. நாங்களும் சார் என்று சொல்லிக்கொள்வோம். சார் எம்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போதனா வைத்தியசாலைக்குள்ளே அவர் சென்றிருக்கிறார். இது தொடர்பாக இவருடைய கருத்து என்ன, அவருடைய கருத்து என்ன என்றதை முதல்ல வைத்தியரும் எம்பியுமான ராமநாதன் அவர்கள் அதாவது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை அணுகி அதன் நிமித்தம் போலீஸ் உத்தியோகத்தர்களும் பிரதான வாயிலே நிற்பார்கள் ஒரு மருத்துவமனைக்குள்ள செல்வதாக இருந்தால். அப்போ அவர்களை அணுகித்தான் இவர் சென்றிருக்கிறார். உண்மையிலேயே பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கும் சில கடமைகள் இருக்குது. அதை மீறி நாங்கள் போகல. அதாவது எந்த பெரிய உத்தியோகத்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த எங்கெங்கே செக்யூரிட்டி கார்டுகள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கென்று இங்கே என்ன கடமை செய்யணும் என்று பணிக்கப்பட்டிருக்கும். அந்த கடமைகளை அவர் செய்ய வேண்டும் செக்யூரிட்டி கார்டுகள். அப்போ செக்யூரிட்டி கார்டு வந்து தடுத்தால் அது எந்த பெரிய உத்தியோகத்தராக இருந்தாலும் அது போக முடியாது. இப்போ போலீஸாக இருந்தாலும் செக்யூரிட்டி கார்டு அணுகித்தான் போகணும். அது நீதிமன்றங்கள் போனாலும் எனக்கு இதை சொல்லுவாங்க, இவருக்கு இதுக்கு என்ன சட்டம் இருக்கின்றது. நான் ஓல்ஸ்லோன் செக்யூரிட்டி சர்வீஸில் முந்தி கடமையாற்றியவன். அப்போ ஸ்ரீலங்காவுடைய உயர் செக்யூரிட்டி டிரெக்டர்மார்களெல்லாம் சந்தித்த அனுபவங்களை நிமித்தம் தான் இதை சொல்கிறேன். செக்யூரிட்டி கார்டுக்கென்று சொல்லி சில அதிகாரங்கள் பவர் இருக்கு, அதை மீறி எவரும் செல்ல முடியாது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சிறப்பு உரிமை அனுமதி இருக்கென்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஜனாதிபதிக்கும் இருக்கு, பிரதமருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு அந்தந்த கடமையில பணிபுரிகிறவர்களை எந்த பெரிய உத்தியோகத்தராக இருந்தாலும் மதிக்க வேண்டும். அது செக்யூரிட்டி கார்டாக இருந்தாலும் மதிக்க வேண்டும், போலீஸாக இருந்தாலும் மதிக்க வேண்டும்.
அது எந்தெந்த துறைகளில் வேலை செய்கிற அந்தந்த கடமை உத்தியோகத்தர்களை எவராயினும் மதிக்க வேண்டும். அது சட்டம் இருக்குது. ஆனால் அப்போ மருத்துவர் செக்யூரிட்டி கார்டை அணுகி தான் போனேன்னு சொல்லி இருக்கிறார். வாங்க அடுத்த விஷயம். அப்போ அங்கே போகும்போது அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறீங்க, நீங்கள் அனுமதி எடுத்து வரணும், வந்தால் தான் என்ன பார்க்கணும் அப்படி என்று சொல்லி சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லுகிறார். என்ன சார் என்று சொல்லுங்கோ அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அவான விடயங்களை ஏனைய தகவல் ஊடகங்களில் நாங்கள் அவைகளை பார்த்துருக்கிறோம், செவிமடுத்திருக்கிறோம். இப்போ நான் இங்கே சொல்ல வாரது என்னென்று சொல்லி சொன்னால், அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இவர் அனுமதி எடுத்து போனது அனுமதி எடுத்து போகாததுன்றது விடயம் ஒன்று இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அனுமதி எடுத்து போயிருக்கலாம். அனுமதி நான் இப்படி இன்றைக்கு வரப்போகிறேன், உங்களோட வைத்தியசாலையை வரப்போகிறேன், உங்களை ஒரு சந்திக்கணும், சில விடயங்கள் தொடர்பாக உங்களோட பேச வேணும் என்று அனுமதி எடுத்து போயிருக்கலாம். ஆனால் அவர் நினைத்திருக்கக்கூடும், நாங்கள் இதுக்கு அனுமதி எடுத்து போகக்கூடாது அல்லது எனக்கு சிறப்பு உரிமை இருக்குதுன்றதை எண்ணியிருக்கக்கூடும். ஆனால் அது எங்கே ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதை இன்னொருவர் பாதுகாத்து கொண்டிருப்பினர். அப்போ அவர் சொல்லுகிற கருத்து, நீங்கள் என்னட்டு அனுமதி எடுத்து வந்திருக்க வேணும், இது என்னுடைய கடமைக்கு இடையூறு செய்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை அங்கே முன்வைத்திருக்கின்றார். அந்த விடயத்தை தவிர்ப்பதாக இருந்திருந்தால், நீங்கள் அனுமதி எடுத்து போயிருந்தால் அவருடைய கருத்தை நீங்கள் இதுக்குள்ள அனுமதியோடு வந்திருக்கலாம் என்ற ஒரு பேச்சுக்கு அந்த வகையில் நீங்கள் அனுமதி எடுத்து போயிருந்தால் இந்த விடயத்தை தவிர்த்திருக்க முடியும். சரி, அவ்வாறு இருக்க மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஏற்றிருக்கலாம். நீங்கள் வந்திருக்கிறீங்கள், சரி வாங்கோ, சரி என்ன விடயம் தொடர்பாக நீங்கள் கதைக்க போகிறீங்க, வாங்க இருங்கோன்னு சொல்லி அதற்குரிய நடைமுறைகளை கடைப்பிடித்திருக்க முடியும். சரி வாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வரண்ட எப்படித்தான் வர வேணும், சரி பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல இல்லை என்ன விஷயம் கேட்டு கதைச்சி பேசி சரி ரைட் அப்படியா விஷயம். நீங்கள் 2 பேரும் மக்களுக்காகத்தானே பணி செய்கிறீங்க. டாக்டர் அர்ச்சனா அவர்களும் எம்பியுமாகிய அர்ச்சனா அவர்களும் மக்களுக்காக பணி, சத்தியமூர்த்தி அவர்களும் மக்களுக்கான சேவையை நீங்கள் செய்கிறீங்களா இருந்திருந்தால், உண்மையிலே நான் கேட்கிறேன், உங்களோட மணி 2 பேரும் படித்தவர்கள், என்ன படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், நடந்து கொள்கின்ற விதம் என்ன? அப்போ நீங்கள் என்ன செய்யிருக்கணும்? சத்தியமூர்த்தி சொல்லி இருக்கணும், வாங்க ரைட் இந்தாங்க என்னட்ட 170 பேர் இன்னும் நடைமுறையில் தான் இருக்கிறோம், இன்னும் நடைமுறையில் தான் நான் வச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இங்கே ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது, பற்றாக்குறை பிரச்சனைகள் இருக்குது, அப்பா நாங்கள் இன்னும் நடைமுறையில் தான் தொண்டர் அடிப்படையில் வச்சு செய்கிறோம், இது உண்மைதான், ரைட் இருந்தாங்க விஷயம். நீங்கள் நாடாளுமன்றம் உங்களோட சிறப்புரிமையை பயன்படுத்தி இவர்களுக்கு கதைச்சி நிரந்தர நியமனம் எடுத்தாங்க சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கதைச்சி இருக்கலாம் தானே. அப்படி அவ்வாறு நடந்து கொண்டிருந்தால் திரு சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெருந்தன்மையை இந்த இடத்துல எடுத்து காட்டியிருக்கும். ஆனால் அதே வேளையில் சத்தியமூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலும் அவர் பேசிய விடயங்களிலும் இவர் முரண்படாமல் வந்திருந்தாலும் மருத்துவர் அர்ஜுனாவுடைய விடயத்தையும் பெருந்தன்மையாக காண்பித்திருக்கிறார். 2 பேரும் இப்படி நடந்திருக்கின்றார்கள் சரிவில்லை என்பதை நான் இறுதியிலே சொல்லுகின்றேன். ஆகையினே இவருடைய பெருந்தன்மையும் காண்பித்திருக்கும். இவ்வாறான விடயங்களிலே அங்கே இருபாலருக்கும் இடையிலே முரண்பாடுகள் நிகழ்ந்திருக்கின்றதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கின்றோம். மக்கள் சேவை என்பது, அதாவது எவர் ஒருவர் தன்னை தானே தாழ்த்துகின்றாரோ அவர் உயர்த்தப்படுவார். அப்ப இங்க 2 பேருக்கும் சுய கௌரவம் இருக்குது, சுய மதிப்பு இருக்குது. உண்மைதான், உங்களோட படிப்புக்கு உங்களோட அந்தஸ்துக்கு உங்களுக்கு மதிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. அந்த வகையில் நீங்கள் அது வேறு விடயம். ஆனால் படிப்பு, அந்தஸ்து, உயர்வு, மதிப்பு, மக்களுக்கு சேவை செய்யணும் என்று சொல்லி வெளிக்கிற நீங்கள் அது ஒரு பக்கம் தள்ளி போடுங்க. இந்த சார்,
மதிப்பு அது இதுகளெல்லாம் விடுங்க. விட்டு போட்டு வந்து நீங்கள் மக்களுக்கான கடமைகளை வந்து சரி வாங்க, இதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச செய்யுங்க கொண்டு போகலாம். சத்தியமூர்த்தி அவர்களை கேட்டிருக்கலாம். அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் சில விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி வந்திருக்கலாம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு இன்றைக்கு உங்களில் பல பிரச்சனை வருது. சாவச்சேரியில் நீங்கள் நடந்து கொண்ட விதம் பிழை என்று வருகிறது. மன்னார் வைத்தியசாலையில் நீங்கள் நடந்து கொண்ட விதம் பிழை என்று வருது. எதிர்கட்சி ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தது பிழை என்று வருது. எதிர்கட்சியை சந்திக்க சென்ற விதம் பிழை என்று வருகிறது. இப்படியாக மன்னார் வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை, யாழ் போதனா வைத்தியசாலை, எல்லா இடங்களிலும் இப்படியாக நீங்கள் இதையே நடைமுறையில் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள், தொடர்ந்து பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு யாழ் மாவட்டத்திலே நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஆளுநர் அலுவலகம் சென்று ஆளுநரை சந்திக்க போவதாக இருந்தாலும், அதே வேளையிலே யாழ் மாவட்ட செயலத்திலே சென்று நீங்கள் அரசாங்க அதிபரை சந்திக்க போவதாக இருந்தாலும், இதே போன்று நீங்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கல்வித்துறை சார்ந்து கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் சந்திக்க போவதாக இருந்தாலும், எந்த துறை சார்ந்து எந்த அதிகாரிகளை நீங்கள் சந்திக்க போக இருக்கின்றீர்களோ அந்த அதிகாரிகள் இடத்திலேயும் இதே ஆயுதத்தை உங்களுக்கு எதிராக கையிலே அந்தந்த அதிகாரிகள் தூக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். ஏனென்றால் பொதுவாகவே இயல்பாகவே மக்கள் மத்தியிலேயும் ஊடகங்கள் மத்தியிலேயும் அதிகாரிகள் மத்தியிலேயும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அவர் வழமையா இப்படித்தான் நடந்து கொள்ளுவார். எந்த அதிகாரிகளிடத்திலையும் போனால் அவருக்கு முரண்பட்டு கொண்டுதான் வருவார், பிரச்சனையை உண்டாக்கி கொண்டுதான் வருவார் என்ற விடயத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அதிகரிக்கும் என்பதை தவிர்க்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த காணொலியிலே நான் வந்து கொண்டு வர விஷயம், அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்து கொண்ட விதம் சரியென்றும் சொல்லவில்லை. யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய டைரக்டர் அல்லது நிர்வாக கடமையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சத்தியமூர்த்தி மருத்துவர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரியென்றும் நான் சொல்லவில்லை. அதே வேளையிலே காவல் கடமையிலே இருக்கின்ற பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் போலீசார்கள் நடந்து கொண்ட விதம் நான் சரி என்றும் சொல்ல வரவில்லை இங்கே. எனவே அன்பார்ந்தவர்களே, எது சரி எது பிழை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இங்கே தான் யார் சரி பிழை என்பதை நான் தீர்மானிக்கவில்லை. நான் இவருக்காகவும் செம்பையும் தூக்கவில்லை, சத்தியமூர்த்தி அவர்களுக்காகவும் செம்பையும் தூக்கவில்லை. வளமையாக கொமெண்ட்ஸில் எழுதுறது அப்படித்தானே, அவருக்கு செம்பு தூக்கிட்டார், இவருக்கு அதை தூக்கிட்டார், இதை தூக்கிட்டார் என்ற வளமையான விடயங்கள் வரும். அதற்காக நாங்கள் எங்களுடைய காணொலிகளை நிறுத்தப் போவதுமில்லை. உண்மையான நிகழ்வை, உண்மையான கருத்தை இதிலே பதிவு செய்கின்றேன். திரு சத்தியமூர்த்தி அவர்களாக இருந்தாலும், திரு மருத்துவர் அர்ச்சனா அவர்களாக இருந்தாலும், நீங்கள் மக்களுக்காக பணி செய்ய வேண்டியவர்கள். மக்களுடைய விடயங்களிலே நீங்கள் உங்களுடைய சுய கௌரவத்தை அங்கால தூக்கி போட்டு மக்களுக்கான பணியை நீங்கள் சரிவர செய்வதில் தவறுகின்றீர்கள் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறுகின்றேன். உங்களுக்கு எல்லாம் பதவி, பொறுப்பு, உயர்வு, அந்தஸ்து விட்டு இறங்கி வாருங்கள். மக்களுக்காக பணி செய்கிற நீங்கள் இறங்கி வந்து மக்களுக்காக பணி செய்யுங்கள். அதுதான் சிறப்பு, அதுதான் உங்களை வாழ்க்கையிலே உயர்த்தும். மருத்துவர் சத்தியமூர்த்தி அன்புக்குரிய மதிப்புக்குரிய பணியாளர், ஊழியக்காரன், மக்களுக்காக சேவை செய்கின்ற சேவையின் நாயகன் என்று சொல்வார்கள். அதே போன்று அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் உண்மையான பணியை, உண்மையான நேர்மையான, நீங்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உங்களுக்குரிய சில விடயங்களை நீங்கள் தவறான முறையில் போவதை தவிர்த்து எந்த வழிகளிலே எங்கே நுழைய வேண்டும் என்று சொல்லி சில விடயங்களை இன்டெலிஜென்டாக, புலனாய்வு ரீதியாக நீங்கள் சிந்தித்து உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, இந்த காணொலியுடைய சரிபிழை தவறுகளை மக்களே
உங்களிடத்திலே விடுகின்றேன். இங்கே யார் சரி புலை தவறு என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.